மேற்காசிய நாடான பாலஸ்தீனின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே 3 ஆண்டுகளாக போர் நீடித்து வரும் நிலையில் காசாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற வாசகத்துடன் கூடிய போஸ்டரை இந்தியாவில் உள்ள பிரபலங்கள் பலரும் பதிவிட்டனர். ஆனால் உலக அரசியலை உற்று நோக்குவோர் அனைவரும் இதனை ஹமாஸுக்கு ஆதரவான குரலாகவே கருதினர். அது மட்டுமல்லாது, கேரளாவில் ஒரு சில பகுதிகளில் இஸ்ரேலை கண்டித்தும் காசாவுக்கு ஆதரவாகவும் போராட்டங்களை சிலர் நடத்தினர். இந்த செயல் இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏனெனில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் இந்தியா நடுநிலையை கடைபிடித்து வரும் சூழலில் இந்தியாவில் இவ்வாறு குரல் எழுந்தது உலக அரங்கில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் மாவட்டத்தில் காசாவை விடுவிப்போம், பாலஸ்தீனத்தை விடுவிப்போம் என்ற வாசகங்கள் கொண்ட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இஸ்ரேலின் பொருட்களை புறக்கணிக்க வேண்டுகோள் விடுக்கும் வாசகங்களும் அந்த போஸ்டர்களில் இடம்பெற்றிருந்தன. சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தொடங்கி 7 நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக போலீஸ் அதிகாரி ராம்வீர் சிங் தெரிவித்துள்ளார். இந்த போஸ்டர்கள் குறித்து சில நாட்களுக்கு முன்புதான் தெரிய வந்ததாகவும் தற்போது விசாரணை நடந்து வருவதாகவும் அந்த அதிகாரி கூறினார். இவ்வாறு சம்பல் பகுதியில் சர்ச்சைகளும் கலவரங்களும் எழுவது வாடிக்கையாக மாறியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது.